ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி மிகவும் கோபமாக இருந்தார். ஏனென்றால் அவர் ஒரு சத்சங்கத்தில் என்ன கேட்டார் என்றால், இந்த உலகில் துக்கத்தை கொடுக்கக்கூடியது எதுவோ, உலகை துக்க தாமமாக ஆக்கக்கூடியது எதுவோ, விகாரங்களை பரப்பக்கூடியது எதுவோ அதுதான் சைத்தான். அவர் எப்பொழுது இந்த சொற்பொழிவை கேட்டாரோ அவருக்கு கோபம் அதிகமானது. தன்னுடைய கோடரியை எடுத்துக்கொண்டு இந்த உலகத்தை நரகமாக ஆக்கிய அந்த சைத்தானை எதிர்ப்பதற்காக கிளம்பினார். இந்த உலகை துக்கமாக ஆக்கும் சைத்தான் கிடைத்துவிட்டால் அதை நான் அழித்து விடுவேன். அப்பொழுது இந்த உலகமும் சுகம் நிறைந்ததாக ஆகிவிடும். இப்படிப்பட்ட சங்கல்பங்களை மனதில் எழுப்பிக் கொண்டே அந்த விவசாயி சென்று கொண்டிருந்தார். சென்று கொண்டே அவர் சைத்தானையும் சந்தித்தார். அப்போது அவர் அதனிடம் கேட்டார், நீதான் சைத்தானா? அப்போது அதுவும் ஆம் என்றது. நீதான் இந்த உலகை நரகமாக ஆக்கினாய், நான் உன்னை கொல்வதற்காக வந்திருக்கின்றேன் என்று கூறியபடியே தன்னுடைய கோடரியை உயர்த்தினார். உடனே சைத்தானும் அவரது பாதங்களில் விழுந்து என்னை மன்னித்து விடுங்கள் என்றது. எனக்கும் குடும்பம், உற்றார் உறவினர் இருக்கின்றார்கள், எனக்கும் மனைவி குழந்தைகள் இருக்கின்றார்கள், அவர்களுடைய நிலை என்னவாகும்? என் மீது சிறிது கருணை காட்டுங்கள் என்றது. என்னை விட்டு விடுங்கள், அதற்கு பதிலாக நான் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் பொற்காசுகளை கொடுக்கின்றேன் என்றது. உடனே விவசாயியும் நின்றான். அவனுக்கு அவனுடைய குடும்பத்தின் நினைவு வந்தது, வீட்டின் நினைவு வந்தது. உடனே அவர் அதை ஏற்றுக்கொண்டார். ஒவ்வொரு மாதமும் எனது வீட்டிற்கு பொற்காசுகள் வந்து சேர வேண்டும் என்று கூறிவிட்டு அவர் வீட்டிற்கு திரும்பி சென்றார். ஒவ்வொரு மாதமும் பேமெண்ட் வந்து கொண்டே இருந்தது. முதல் மாதம் பொற்காசுகள் வந்தது, இரண்டாவது மாதம், மூன்றாவது மாதம், நான்காவது மாதம் பேமெண்ட் வரவில்லை. விவசாயிக்கு கோபம் வந்துவிட்டது. மீண்டும் தன்னுடைய கோடரியை எடுத்துக்கொண்டு சைத்தானை எதிர்க்க புறப்பட்டார். சைத்தானும் எதிரில் வந்தது. ஆனால் இம்முறை சைத்தான் மிகவும் சக்திசாலியாக இருந்தது. விவசாயி சைத்தானிடம் கேட்டார், உன்னுடைய வாக்குறுதியை மறந்து விட்டாயா? உனக்கு என்னுடைய கோடரியின் ஞாபகம் வரவில்லையா? சைத்தான் சொன்னது, உன்னுடைய கோடரியை கண்டு நான் ஒருபோதும் பயப்படவில்லை. கடந்த முறை நான் பயம் அடைந்தேன். எதை பற்றி என்றால், உனது மனதுக்குள் இருந்த சுப பாவனைகள், சுப விருப்பங்கள் அனைத்தும் உலகத்தை பற்றியதாக இருந்தது. அதனால் நான் பயந்தேன். உனது கோடரியை கண்டு பயப்படவில்லை. உனது சத்தியத்தை கண்டு பயப்பட்டேன். உனக்குள் இருந்த சுப சிந்தனைகளை கண்டு பயப்பட்டேன். ஆனால் இப்பொழுது உன் மீது பயப்படுவதற்கு எந்த காரணங்களும் இல்லை. ஏனெனில் இம்முறை நீ சுயநலத்திற்காக வந்திருக்கின்றாய். கடந்த முறை நீ உலகத்திற்காக வந்தாய். ஆனால் இம்முறை நீ உனது குடும்பத்திற்காக வந்திருக்கிறாய். இதற்காக உன் மீது நான் பயப்பட மாட்டேன். உனது கோடரியை கீழே போடு, இல்லையென்றால் உன்னை நான் சாப்பிட்டு விடுவேன் என்றது. எங்கு சுய சிந்தனை உள்ளதோ, எங்கு சுப சிந்தனை உள்ளதோ, எப்பொழுது மனிதன் சுப சிந்தனையாளராக இருக்கின்றானோ அவனிடம் சக்தி வந்து விடுகிறது, பலம் வந்து விடுகிறது. மாயை எதுவுமே செய்ய முடியாது.
எப்பொழுது மனிதன் சுயநலவாதியாக இருக்கின்றானோ, தன்னை பற்றியே சிந்திக்கின்றானோ, தனது சுக துக்கங்களில் மூழ்கி இருக்கின்றானோ, அங்கு அவன் பலகீனமாக ஆகிவிடுகின்றான். மாயை சக்திசாலியாக ஆகிவிடுகிறது.